எல்லாரும் பண்ற பூரி மசால் தாங்க என்னோட ஸ்டைல நான் பண்ணியிருக்கேன். எத்தனையோ கிரேவி இருந்தாலும் பூரிக்கு மசால் வந்து ஒரு பெஸ்ட் காம்பினேஷனுங்க. தேங்காய் சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க பூரிக்கு. 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு 2 3 வெட்டிட்டு குக்கர்ல போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா குழைய வேகணும். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி எடுத்திருக்கேன். வேணும்னா பச்சை மிளகாய் இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார்ல தக்காளியை வெட்டி சேர்த்துட்டு அந்த இஞ்சியையும் பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு தண்ணி ஊத்தாம கொஞ்சம் கொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். வானிலையில ஒரு 3 அல்லது 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, கடலை பருப்பு, உளுந்து பருப்பு தாளிச்சிட்டு பருப்பெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்ப இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் பாருங்க, தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய், இந்த விழுதை வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாலாம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை, உருவம் தெரியாம இருந்தா போதும். சிம்ல வச்சு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, உப்பு பத்தலைன்னா கடைசியில கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியை கொதிக்க விடுங்க. இது பச்சை வாசம் போறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லைங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு, வெந்த உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். தண்ணி அளவு சரியா இருக்குங்க. நிறைய தண்ணி ஊத்தினா ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டி இருக்கும். நம்ம இப்ப சேர்த்த உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இறக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் ஆகும்போது ஆறும்போது பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி கன்சிஸ்டன்சில ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இருந்ததுன்னா உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது கொஞ்சம் பட்டாணி வேக வச்சு சேர்த்துக்கோங்க. ஸோ என்னோட மெத்தட்லயும் ஒரு தடவை நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க.